ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கிச்சன் டீப் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கிச்சன் எப்பயுமே க்ளீனாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கீழே வச்சாச்சு. என்னோட கிச்சன் டீப் க்ளீனிங் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஒர்க்காக மேலே இருக்க ஜாமான் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து கீழே வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேலே ஒட்டுற தூசி இது எல்லாத்தையுமே அடிச்சு விட்டுக்கிறேன். இங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக கழுவிட்டு காய வச்சுட்டு அந்த பாக்ஸ்லேயே போட்டு மறுபடியும் மேலே வச்சிடலாம். மேலே இருக்க ஒட்டுற தூசி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈர டவல் வச்சு தொடச்சி விட்டாச்சு. க்ளீனிங் ஒர்க்கில் நெக்ஸ்ட் ஒர்க்காக ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க டைல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கம்பினார் போட்டு நீட்டாக கழுவி விட்டுடலாம். எக்ஸாஸ்ட் கீழேலாம் பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப வடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி கம்பினார் போட்டு தேய்ச்சா தான் போகும். கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு மேலே ஃபுல்லாக கழுவி விட்டுடலாம். கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்க டைல்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜன்னலையும் நல்லா நீட்டாக கழுவி விட்டுக்கிறேன். க்ளீன் பண்ணுற எல்லா வீடியோவுமே நான் டீட்டெயிலாக காமிக்கல, ஆஃப்டர் பிஃபோர் வீடியோ மட்டும்தான் காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருந்தேன்னா பார்க்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே போர் அடிக்கும். ஜன்னலோட கம்பி அந்த கண்ணாடி எல்லாத்தையும் கழுவி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். டீப்பாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டைல்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னோடய க்ளீனிங் ஒர்க்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து சிங்கில் போட்டு கழுவி அந்தந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ இந்த செல்ஃப் சைடு இருக்க பாக்ஸ் பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ண போட்டுட்டு இதையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இங்கே இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். க்ளீன் பண்ணவே பார்த்திங்கன்னா லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக ஜூஸ் போட்டு இந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டேன். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கையோட க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கிச்சனில் இருக்க செல்ஃப் கவுண்டர் டாப் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஆயில் பாட்டில் வச்சுருந்த ரேக் ப்ளஸ் அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக கழுவிட்டு அந்த இடத்துலையே மறுபடியும் வச்சிடுறேன். கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கிச்சன் கீழே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். காய்கறி ரேக்கு நல்லா ஈர டவுல் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருந்த மேட் எல்லாத்தையுமே ஒரு ஈர டவுல் வச்சு தொடச்சிக்க போகிறேன். எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை லைட்டாக ஒரு ஈர டவுல் வச்சு தொடச்சாலே போயிடும். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை மறுபடியும் அந்த காய்கறி ஸ்டாண்ட்லேயே வச்சு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் கொட்டி வச்சுக்கிறேன். காய்கறி ஸ்டாண்ட் வச்சுருந்த இடத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். அது ஓரம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காய பூண்டில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த ரேக்கில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அந்த பக்கெட் வச்சுருக்க சைடும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சனில் பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக கையோட டஸ்ட்பினையும் கழுவி வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக சூப்பராக கழுவி முடிச்சதுக்கப்புறம் சிங்கையும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கழுவி விட்டுறேன். அரேஞ்ச் பண்ணுற எல்லா வேலையுமே முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிச்சனுக்கு மாப் போட்டு விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெயினாக கிச்சனில் க்ளீன் பண்ண வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் நின்று கழுவுற செவரோட சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அழுக்காக இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா மெயினாக எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைடு இருக்க செவரு எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக அழுக்காக இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சன் செட்டப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு தரேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே சின்ன ஒரு மோட்டிவேட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.